ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தாங்க. அதாவது ஆலமர கட்சியோட மேடையில் தயாநிதி மாறன் அவர்கள் பேசுகிற ஸ்பீச்சை கேட்கும்போது இந்த சத்யராஜ் வடிவேலு படத்தோட ஒரு காமெடி ஞாபகம் இருந்துச்சு. அதாவது அவன் குடும்பத்தை நான் கேவலமாக பேசுவேன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுவான். இதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே சகஜம், நாங்கள் இப்படி தான் மாறி மாறி அசிங்கமாக திட்டிப்போம் அப்படின்னு இல்லை. அதுதான் ஞாபகத்தில் வந்துச்சு. அந்த அளவுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் அந்த திமுகவோட மேடையில் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சுக்கிட்டு அவரை உயர்த்தி பயங்கரமா அண்ணன் பேசுற பேச்சு தான் பயங்கரமா இருக்கு, சிறப்பான பேசக்கூடியவர். இப்ப நம்முடைய இளைஞர்கள்லாம் அவருடைய ஸ்பீச்சை வச்சுதான் மீம்ஸே போடுறாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அண்ணாமலையெல்லாம் கிழிச்சு தொங்க விடுறாரு. செம்மையா பேச அப்படி பாராட்டி புகழ்றாருங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்னையா கட்சி இது இல்ல, அந்த அளவு ஆபாசமா மானகட்டத்துல அதாவது ஒரு எதிராளியா இருந்தாலும் விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு பொது வெளியில ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த குறைஞ்சபட்ச நாகரிகம் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான். அது இதை சிறந்த பேச்சுங்கிற மாதிரி இந்த புகழ்ந்து பேசுறத பார்க்கும்போது அப்போ உங்களுடைய தராதரம் இதானா? இந்நாள் வரைக்கும் நீங்க உங்க கட்சி மண்டியில அவர் பேசிட்டு இருக்காரு. அதை இன்னுமே அவங்களுடைய தலைவர் கண்டிக்க மாட்டேங்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா பின்னாடி இருந்து இப்படி பேசுறது கதறதே நீங்க தான் கருதி வந்துருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ஊக்குவிக்கங்க பாருங்களேன். இல்ல என்ன ஒரு கீழ்த்தரமான இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன், நாட்டுல யாருக்குமே கெட்ட வார்த்தை தெரியாதா? ஐயோ, நம்ம நாட்டில் சின்ன பையன் 2ஆம் கிளாஸ் படிக்க போகிற பையன் கேட்கல, அவன் பேசுவான். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மேடையில் பொது மேடையில் ஏன் பேச முடியும்னா அதுதான் நாகரிகம். ஒருத்தவங்களுடைய பேச்சில் இருந்து அவங்களுடைய வளர்ப்புன்னு தெரியும். ஸோ இதுல இருந்து இந்த ஆலமர கட்சியோட வளர்ப்பு எப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவுக்குள்ள ஆபாசம் பேசக்கூடிய அந்த பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், அவர் அப்படி பெருமையை பேசுறத பார்க்கும்போது கேவலமா இருக்கு. அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட தான் இப்போ எதிரணியில நிறைய பேர் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கு, அவங்களுடைய அரசியல் பிடிக்காம இருக்கு. இந்த ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா அனாகரிகமா ஆபாசம் பேச கிடையாது. இது ஆபாசமா கெட்ட வார்த்தையில பேசுனா அது பெரிய ஒரு திறமையான்னு கேட்கிறேன். ஸோ எப்படிலாம் புரிந்து இந்த ஆள் மேல உள்ள மரியாதையா போச்சு. இந்த ஆள் மேல கொஞ்சம், அதாவது இது வரைக்கும் என்னதான் எதிரணியா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல. ஸோ இவங்களை எப்படி நினைச்சிட்டு போகலாம். ஆனா இந்த அளவுக்கு ஆபாசம் பேசக்கூடிய ஒருத்தர் தூக்கி பிடிச்சி புகாரம் கொடுக்கும்போது இந்த ஆள்லாம் இவ்வளவுதானா செய் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு தோணுச்சு. ஸோ அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம இதை பேசுறதுக்காக மட்டுமே வீடியோ பதிவு போடல. அதாவது 2-3 நாட்களாகவே இதை பற்றி தொடர்ந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா பேச முடியாமல் போச்சு. அதாவது ஒரு அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அவங்க கொடுத்த புகார் ஒன்று அவங்க தொடர்ந்து வீடியோவில் வைரலாக வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை போலீஸ்காரங்க ஏற்க மாட்டாங்க, எனக்கு ஆண்கட்சினால பயப்படுறாங்க, எனக்கு இழுக்கடிச்சு எனக்கு நீதி கிடைக்குன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றிய துணை செயலாளர் தெய்வச்செயல் அப்படிங்களுடைய மனைவி தான் இந்த பெண். இவங்க கல்லூரி படிக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு தெய்வச்செயல். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் திமுகவோட ஒன்றிய துணை செயலாளர்னா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்க, அழைக்க வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வேற வழி இல்லாமல் சென்னைக்கு டிஜிபி அலுவலகத்திலே புகார் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அவ்வளோக்குள்ள போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய உதவியாளர் அவருக்கு தன்னை இரையாக்கிறதுக்காக அவருடைய கணவர் தெய்வச்செயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி பண்றாரு. என்ன மட்டும் இல்லை, இன்னும் 20 பெண்கள் அவர் கையில மாட்டிட்டு முடிக்காங்க. ஸோ இதை எப்படியே தடுத்தாகணும், எனக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன குடும்பம் பத்தான்னு சொல்லிட்டு தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜி பதவியிலே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அங்கே ஆக்ஷனும் அந்த வழக்கை பதிஞ்சிட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி சிஎஸ்ஆர் நகலாம் கொடுக்காம இருந்திருக்காங்க. சரி, இவங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னதான் வழக்கு இவங்க டிஜி பதவியில் கொடுத்தாங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க தவிர இன்னுமே ஆக்ஷன் எடுக்கல. இவங்கள திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்களாம். அதாவது காவல்துறையில அதாவது அவர் என்ன பண்ணாரு, இன்னும் 20 பெண்கள் மாட்டிருக்காங்க சொல்லிங்களா, அதெல்லாம் யார் யாரையும் தூக்கி இவங்க மேலதான் விசாரணை எடுக்கிறாங்க. ஆனா இவங்க கொடுத்த வழக்குக்காக ஆக்ஷன் எடுத்து அந்த தெய்வச்செயல்களை இன்னும் கைது பண்ணல. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போனா அதை உடனே உங்க ஆளுங்கட்சினா என்ன வேணா பண்ணலாமா? இதைத்தான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்காண்டியே அதாவது இந்த மாதிரி ஆளுங்கட்சினா நாங்க இப்படி பெரிய கும்பம் மலைச்சுன்னு கேட்கிறேன். இந்த திராவிட கட்சிகள் இது மட்டும் இல்லை, இந்த டிஎம்கே ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுன்சிலர் இருந்தா கூட போதும், அவங்க உடனே அந்த ஸ்டேஷன் அவங்க கண்ட்ரோல் ஆயிரும். ஆளுங்கட்சினா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குன்னா அவங்க கண்ட்ரோல் ஆயிரும். டிஎம்கே இதனாலே பார்த்தீங்கன்னா என்ன தவறு நடந்தாலும் அவங்களாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இது என்னதுன்னு கேட்குறேன். அப்போ காவல்துறையினர் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மக்களுக்காக இருக்கீங்களா இல்லை கேட்குறேன். இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். காவல்துறை இந்த அரசாங்க ஊழியர்லாம் நீங்க தானே காலம்ல இருக்க போறீங்க. நீங்க மக்களுக்காக வேலை செய்யாம இதனால தான் சில காவல்துறை மேல உள்ள நம்பிக்கை நமக்கு போயிருது. ஏன் இந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு இதை பார்க்கும்போது இடையில ஸ்டாலின் அவர்கள் பற்றி ஒரு சட்டம் ஒன்று போட்டாரு. எப்பாடி என்ன ஒரு சட்டம், அதாவது பெண்களை ஃபாலோ பண்ணா 5 வருட கடுங்காவல் தண்டனை, தொடர்ந்து அந்த பெண்கள் அனுமதி இல்லாமல் அவங்களை ஃபாலோ பண்ணா 7 வருட சிறை தண்டனை அப்படின்னு பெண்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் சட்டம் அமைச்சர்னு சொல்லி சட்டம் அமைச்சர் பயங்கர பேசி சட்டம் ஏற்றினாரு. ஆனால் உங்க ஆட்சியில தான் அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்தாங்க, எனக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்றம் சொல்லிட்டுனா ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு கேட்குறேன். இதுல வேற உங்களை அப்பான்னு கூப்பிட்டு எல்லாருக்காக நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்காக இருக்கீங்க. என்ன எனக்கு புரியவே இல்லை. ஏன் இப்படி? அதாவது அப்ப அந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்களுக்காக நீங்க விட்டு கொடுப்பீங்களா? இதுல பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் ஏதாவது தவறு வந்துட்டா பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை பாதுகாக்கிறேன். உங்க கட்சி இதுல தான் இருக்கு.
இல்லை ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள தொடர்ந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சி சேர்ந்த ஒருத்தர் மேலே கண் கொடுக்க வராங்கன்னா அப்போ அந்த பெண் எவ்வளோக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வெளியில் வந்து புகழ் கொடுக்க வரமாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்தாலும் நீங்கள் அதாவது உடனே ஒரு பெண்ணுங்கிறனால உடனே அவங்க பக்கம் நியாயத்துக்கு நம்ம நம்ப வேண்டாம். அதை முதல்ல எடுத்து விசாரிக்கணும்ல. அதுக்கே நீங்கள் ஆள் வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல? ஸோ நீங்கள் அதை பற்றி விசாரணை நடத்துங்க. சரி, ஏன் நடத்த மாட்டேங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது தோழர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவித்து அந்த பெண்ணுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பதிவு போட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். இந்த மாதிரி அதாவது ஒரு நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாச்சா தளபதி விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். மக்களுக்கு நம்ம அந்த வெளியொலிக்கிறோம். ஏன் தளபதி விஜய் அவர்கள் மாதிரி ஒரு மாற்று சக்தி வரணும்னு நம்ம நினைக்கிறோம். மக்களுக்கு நம்முடைய வேண்டுகோள் எடுக்கிறோம். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளை முற்றிலும் அகற்றணும். ஏன்னா ஒரு நாங்கள் தான் இந்த ஏரியாவில் எங்களை மீறி ஆள் கிடையாது சொல்லிட்டு ஒரு கொக்கரிச்சிட்டு இருக்காங்களே திராவிட கட்சிகள். ரெண்டு கட்சியிலுமே இப்போ மாறி மாறி யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி பண்ணாலும் முதலமைச்சரானாலும் ஏடிஎம்கே ஆட்சியில் பிடிச்சாலும் சரி, டிஎம்கே ஆட்சியை பிடிச்சாலும் சரி, உடனே அவங்க ஆட்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் ஆக்கிரமிச்சிருப்போம். அவங்க தான் அந்த ஏரியாக்கே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கரிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியை சேர்ந்தா யார் தப்பு பண்ணாலும் உடனே அதை ஆக்ஷன் எடுக்கணும். அது ஏன் கட்சியில் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறது என்ன? அப்போ மக்கள் நலனோட உங்களுடைய கட்சிக்கார தான் முக்கியம்னா அப்போ நீங்கள் மக்களுக்காக எதுக்கு வந்தீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்காக தானே இந்த கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாருமே. அப்போ மக்கள் நீங்கள் எதிராக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்பீங்க அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ ஓட்டு கேட்டு போகும்போது மட்டும் உங்கள் கட்சிக்காரன் மட்டும் ஓட்டு கேட்டுச்சுன்னா என் மக்கள்கிட்டே போகிறீங்க. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். நாம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சியில் முற்றிலும் ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான். ஸோ இதுக்காக தான் புதுசாக இருக்கக்கூடிய மாற்று சக்தியாக நம்ம தளபதி விஜய் மாதிரி ஆதரிக்கிறோம். நீங்கள் ஜெயவர்லும் சரி, உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, மாற்று சக்தியாக நீங்கள் வந்து வரவேற்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டு என்னன்னா இது அப்படின்னு நமக்கு ஒரு சலிப்பாகவே இருக்குது. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதனால தொடர்ந்து நீடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது சட்டத்தை போட்டால் மட்டும் போகாது, அதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதைத்தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஒரு போலியாக ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு போலி மூத்திரையை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டமான செயல்களை செய்யும்போது பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை முற்றிலும் அகற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மக்கள் தான் முடிவெடுக்கணும். வருகிற 2026 தேர்தலில் உங்களுக்கான ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் மக்கள் மாறிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் சரி, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் பணம் பூந்து விளையாடிடும். அந்த தேர்தல் நேரத்தில் உனக்கு 2000 எனக்கு 3000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அப்படியே மக்கள் மனசை மாற்றிடுது. சில மக்கள் நினைக்க அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், மாற்று சக்தி வரும்னு நினைக்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த வயதான ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த காலங்காலமாக நான் எம்ஜிஆர் கட்சி அது, அதனால் அதுக்கு தான் ஓட்டு போடுவேன், நாங்கள் வந்து கலைஞர் குழுக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் பரம்பரையாக எங்கள் குடும்பம் நாங்கள் அவர்கிட்ட போடுவோம் அப்படி இருக்கிறவங்கள விடுங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய ஸோ கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிலாம் பட்டவங்க பார்த்தீங்கன்னா மாற்று சக்தி ஆதரவு நினைப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஓட்டு காசு அடித்த உடனே ஐயோ உண்மையாக இருக்கணும். இந்த தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டு தாய்மார்கள்லாம் வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணும்ப்பா, சத்தியம் பண்ணிட்டப்பா நான் உண்மையாக இருப்பேன்ப்பா, அவன் தான் எனக்கு காசு கொடுத்தா, அந்த கட்சிக்காரன் காசே கொடுக்கலப்பா. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு போய் ஓட்ட குத்திருக்கேன். கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிருது. ஸோ அதனால் சொல்கிறேன், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பணம் கிடையாது, உங்களுடைய பணம், உங்களுடைய வரி பணம் தான் இப்போ சுத்திக்கிட்டு கடைசியில் உங்கள்கிட்ட வருது, உங்கள்கிட்ட சுரண்ட பணம் தான். ஸோ அதனால் நீங்கள் யார் பணம் கொடுத்தாலும் சரி, நான் வாங்கணும் தாராளமாக வாங்கிடுங்க, அது உங்கள் பணம் தான். வாங்கிட்டு உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்னு வந்து உண்மையிலேயே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ அதான் திரும்ப சொல்ல நினைக்கிறேன். அதாவது இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும், வாங்கின காசு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அவங்க கொள்ளையடிக்க போகிறதுக்கு முன்பணமாக உங்கள்கிட்ட கொடுக்குறது தான். ஸோ அதனால் உண்மையிலே ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது ஒரே இந்த ஒரு வேல்யூ தான். ஸோ இதில் தான் இருக்குது மாற்றமே. ஸோ அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க. 2026 தேர்தலில் பணத்தை வாங்கிட்டோ இருக்கானே ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, நீங்கள் யார் வந்து முதல்வராக இருந்தால் நல்லா இருக்கும், ஸோ இந்த தமிழ்நாடு இப்படி ஒரு லெவலில் மாறணும், மக்கள் இப்போ நிலைமை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு தோன்ற ஆளுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு இன்னைக்கு வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது, நான் பேசுகிற ஏதாவது சரியே தவறு எதாக இருந்தாலும் மாற்றிக்கிறதுனால உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.